Hi friends, welcome to Namika Innovation Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பேர் என்னன்னா கொத்தரங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க friends, எவ்வளவு கொத்தரங்காய் எல்லாத்தையும் நாங்க பறிச்சிட்டு இருக்கோம். மருந்து இல்லாத காய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கொத்தரங்காய் நாங்கள் பறித்து கொண்டு வந்திருக்கிறோன்னு. மருந்து இல்லாத காய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம அரிஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு வரமிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 4 டீ கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச வெங்காயமும் இதிலே சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்ச வெங்காயமும் இதிலே சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். வரமிளகாய் கருவேப்பிலை இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். ஏழு பல்லு பூண்டு எடுத்து நல்லா இடிச்சிக்கலாம். இடிச்சதுக்கு பிறகு இதையும் எடுத்து அதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு ஒரு கிளறிக்கலாம். கிளறினதுக்கு பிறகு அரிஞ்சு வச்ச கொத்தரங்காயை இதிலேயே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா ஒரு கிளறிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கிளறிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு கிளறிக்கலாம். கிளறினதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். அரை டீ கரண்டி அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கிளறிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். தெளிக்கிற தண்ணி அரை டம்ளர் அளவுக்கு இருக்கும். தெளிச்சதுக்கு பிறகு நல்லா ஒரு கிளறிக்கலாம். கிளறினதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு விட்டுடலாம். தட்டை திறந்து பார்க்கலாம். தட்டை திறந்து பார்த்ததுக்கு பிறகு நல்லா ஒரு கிளறி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வெந்தாச்சா இல்லையான்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா வெந்தாச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்து இடிச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இடிச்சாச்சு. இடித்து வச்ச வேர்க்கடலை பொரியலில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொத்தரங்காய் பொரியல் ரெடி.